சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காரணம், ஆதிசங்கரி முடிவெடுத்துட்டா அந்த முடிவில இருந்து என்னைக்குமே பின்வாங்க மாட்டா. அது அவங்க கௌரவ பிரச்சனை. ஆதிசங்கரிய நான் பல வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோ. நான் சொன்னதெல்லாம் மீறி நீ செழியனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிச்சாலும், ஆதிசங்கரிய எதிர்த்து நின்னாலும் செழியன் எப்பவுமே அம்மாதான் முக்கியம்னு முடிவெடுப்பான். உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். பாட்டி, நீங்க பேசுற இந்த வார்த்தைக்கு நான் நிச்சயமா மதிப்பு கொடுக்கலாம். அதுக்காக என் வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியுமா? முடியாது பாட்டி. சுப்பிரமணி மாமா செஞ்ச கொலைக்கு 14 வருஷமா எங்க எல்லாரையும் விட்டுட்டு எங்க அப்பா இந்த குடும்பத்துக்காக ஜெயிலுக்கு போய் வாழ்க்கையை இழந்தாரு. அந்த தியாகம்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களா? ஏன் உயிரை கூட பெருசா நினைக்காம செழியன் உயிரை காப்பாத்தணும்னு தண்ணிக்குள்ள விழுந்து செழியனை காப்பாத்தினே, அதுவும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்களா? பாட்டி, அதுக்காக நான் செஞ்ச உதவிக்கு பிரதிபலனை தேட விரும்பல. என் கழுத்துல செயினை போட்டு, இது வெறும் செயின் இல்ல, தாலி, நீதான் என் வீட்டு மருமகன்னு ஆதிசங்கரத்தை அந்த சின்ன வயசுல என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு போனதுக்கான நியாயத்தையும் அவங்க கொடுத்த வாக்குக்கு பதிலையும் கேக்குறேன். அவங்க கொடுத்த வாக்க நம்பி இத்தனை காலமா வாழ்ந்த என் வாழ்க்கைக்கு முடிவு கேக்குறேன். என் கேள்விக்கெல்லாம் பதிலும் தெரியாம முடிவும் தெரியாம எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்றீங்களே, எப்படி பாட்டி போக முடியும்? என் நம்பிக்கையையும் மனசாட்சியையும் அவங்க வேணா உடைக்க முயற்சி பண்ணலாம். ஆனா அதை என்னைக்கும் நான் உடைக்க விட மாட்டேன். பணக்காரங்களை எதிர்த்து ஜெயிக்க அவங்க லெவலுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? எந்த அடிப்படையில இதெல்லாம் பேசுற? பணம் இல்ல, உதவி செய்ய உறவும் இல்ல, கண்ணன் தனியா தான் நிக்கிற. ஆனா நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இழந்தவங்க தான் தோப்பாக. நம்பிக்கை இருக்கிறவங்க என்னைக்கும் தோத்ததா வரலாறு இல்ல. இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் என்கிட்ட நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் செழியன் யாருக்கும் சொந்தமாக முடியாது. ஏன்னா நியாயம் ஏன் பக்கம் இருக்கு, கடவுள் துணை இருக்கு. இதை விட எனக்கு வேற என்ன பாட்டி வேணும்? நியாயம் உன் பக்கம் இருக்கலாம், கடவுள் துணை இருக்கலாம்னு நீ நினைக்கலாம். எந்த கடவுளும் தப்பு செய்யற மனுஷனுக்கு தீர்ப்பு கொடுத்ததில்ல. கொடுத்திருந்தா அநியாயம் அழிஞ்சு தர்மம் வாழ்ந்திருக்கும். கடவுள் தண்டிக்கும்னு பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும். எந்த கடவுளும் தண்டிக்காது. நீ நேசிக்கிறத விட உன்னை நேசிக்கிறவனை தேர்ந்தெடுத்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். மலையோட மோதி உன் தலைய நீ உடைச்சுக்காத. உனக்கான சந்தோஷமான வாழ்க்கை வெளியே காத்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் மீறி என்னதான் போராடி நீ செழியனை கல்யாணம் பண்ணாலும், உன்னோட தகுதி, உன்னோட தரம், உன்னோட படிப்பு, நீ வாழ்ந்த வாழ்க்கை, நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, இது எல்லாத்தையும் ஆதிசங்கரி எடை போட்டு எந்த காலத்திலயும் உன்னை தான் மகனோட சந்தோஷமா வாழ விட மாட்டா. ஒரு காலமும் நீ இந்த வீட்டோட மருமகங்கிற அதிகாரத்தை ஆதிசங்கரி கொடுக்கவே மாட்டா. ஆதிசங்கரிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். வேண்டாம் காயத்ரி, வாழ்க்கை முழுக்க பிரச்சனையோட வாழறதுக்கு பதிலா நீ சந்தோஷமா வாழணுங்கிற எண்ணத்துலதான் நான் இப்ப பேசுறேன். பாட்டிய புரிஞ்சுக்கோ. இந்த கண்ணம்மா உன் கதைய கேட்டதுக்கு அப்புறமும் உனக்கு எதிரா பேசுறேன்னு நினைக்காத. இருக்கிற சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் மனசையும் தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோ. நிச்சயமா இவங்க எல்லாரும் எதிர்த்து உன்னால ஜெயிக்க முடியாது. அதனாலதான் செழியனை மறந்துடுன்னு சொல்றதுக்கு காரணம். பாட்டி, சின்ன வயசுல இருந்து செழியன் தான் என் உலகம். அவன் தான் என் கனவு. அவன் கழுத்துல இருந்த இந்த செயினை நான் 14 வருஷமா நான் தாலியா நினைச்சு சுமந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படிப்பட்டவ என் வாழ்க்கையில இல்லங்கிற சூழ்நிலை வந்தா நிச்சயமா அதை மறந்துட்டு இன்னொரு வாழ்க்கைய என்னால ஏத்துக்க முடியாது. அதுக்கு பதிலா நான் என் உயிரை விடுறதை தவிர வேற எதையும் மாத்தி யோசிக்க முடியாது. நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் அதை புரிஞ்சுக்காம நீ உயிரை விடுவேன்னு சொல்றதெல்லாம் நியாயமே இல்ல. இந்த மாதிரி உயிரை விடுவேன், உலகத்தை விட்டு போயிடுவேன்னு நிறைய பேர் சொல்லி நானும் கேட்டிருக்கேன்.
அந்த மாதிரி நீயும் சொல்லாத. அப்படி சொல்லி என்ன மட்டும் இல்ல, யாரையும் பயங்காட்ட முடியாது. அதுக்கு பயந்துகிட்டு ஆதிசங்கரி உன்னை செழியனோட சேர்த்து வைக்கவும் மாட்டாங்க. பாட்டி உன் நல்லதுக்கு தாமா சொல்றேன், மறந்துரு. உன் பாட்டி உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், மறந்துடுன்னு நீங்க சொல்ற வார்த்தை என்னை இறந்துடுன்னு சொல்ற மாதிரியே இருக்கு பாட்டி. நான் செத்துதான் அவரை மறக்கணும்னு நீங்க நினைச்சா சாகவும் நான் தயாரா இருக்கேன். எல்லாரும் மாதிரியும் வாய் பேசுறவ நான் இல்ல பாட்டி. நான் மனசார, உடலால, உசிரால எல்லாத்துலயும் செழியனை சுமந்துகிட்டு இருக்கேன். என் காதல் சாதாரண காதல் இல்ல. அத நான் வார்த்தையால சொல்றது உங்களுக்கு புரியலனா என் ரத்தத்தால சொல்றேன். அப்பவாவது உங்களுக்கு புரியுதான்னு பாப்போம். செத்து போறேன் பாட்டி, நான் செத்து போறேன். ஐயோ, ஐயோ, என்ன பண்ற? அடியே! காயத்ரி, ஐயோ காயத்ரி, இத கீழே போடு. என்ன காரியம் பண்ணிட்டடி? ஐயோ காயத்ரி, என்ன பண்ணுவ? ஐயோ, கைய காட்டு. ஐயோ ஐயோ காயத்ரி, காயத்ரி, ஐயோ. ஐயோ, என்னடி இப்படி பண்ணிட்ட? என்ன பண்ணுவ? ரத்தமா கொட்டுதே. ஐயோ அம்மா, 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 என்னாச்சுன்னு காயத்ரி, தெரியலையே. அம்மா, என்னாச்சு? காயத்ரி ரத்த வெள்ளத்துல கிடக்குறா, சீக்கிரமா காப்பாத்துங்க. அம்மா போ போ காயத்ரி, சீக்கிரம். காயத்ரி, சரியா? என்னன்னு பாரு. என்னாச்சு? ஆ? எப்படி இவ்ளோ ரத்தம்? கண்ணம்மா, என்னாச்சு? தெரியல, கையெல்லாம் ரத்தமா இருக்கு. என்னாச்சு? நீ ஐயோ, சரியா? இன்னும் வெயிட் பண்ண வேண்டாம். காயத்ரி தூக்கு, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். ம், சீக்கிரம். தூக்கு, பாத்து.